இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி நைட்டு. இப்போ தான் உட்காந்து எடிட் பண்ணிவிட்டு அது ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அரௌண்ட் ஒரு 4 மணி நேரம், 4லேருந்து ஒரு 5 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன். 4லேருந்து ஒரு 5 மணி நேரமாக இதே ஒரு வேலையை வச்சுட்ருக்கேன். பாருங்கள் இவ்வளோ ஸ்கிரிப்டில் ஒரு 4-5 பேஜ் அப்படியே ரொம்பிடுச்சு. பாருங்கள் மைக்கெல்லாம் அப்படியே இருக்குது. ரெக்கார்டு வேறு இவ்வளோ ரெக்கார்ட்ஸு 43 இருக்குது. இன்னும் ரெக்கார்ட் பண்ணணும். எவ்வளோ பேஜ் இருப்பாங்க, 4 பேஜ். இதுக்கப்புறம் எப்போ தூங்கி எப்போ எழுந்திரிச்சு மறுபடியும் நாளைக்கு ஒரு வீடியோ, அதை எடுத்து அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதை மறுபடியும் எடிட் பண்ணி அதுக்கு ஒரு வாய்ஸ் ஓவரு. ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப. இதில் என்ன டிஸ்டர்பன்ஸ்னால், எங்கள் வீடு வந்து ரோடுக்கு பக்கத்தில், அதாவது மெயின் ரோடுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி அப்படியே வச்சுக்கலாம், அதுக்கு பக்கத்துலையா. ஸோ வண்டி வந்துகிட்டே இருக்கும். இந்த நைட் டைமில் வந்து இப்போ அவ்வளோ சவுண்ட் கேட்கல. இதே நான் ஒரு 9 மணிக்கு இல்லை 8 மணிக்கு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது வண்டி வர சவுண்டெல்லாம் கேட்கும். அது ஒரு பக்கம் டிஸ்டர்பன்ஸு. சரி 11 மணி ஆகட்டும், இல்லை அதுக்கு மேலே ஒரு 1 மணி 2 மணி இல்லை 3 மணிக்கு கூட வீடியோ பண்ணலான்னு வச்சுக்கோங்க. இப்போ நாய் கொலிச்சிச்சு கொஞ்ச நாள் முன்னாடி, அந்த மாதிரி நாயோ இல்லை குரங்கு இந்த மாதிரி எதனா ஒன்று ஒரு சத்தம் போட்டுகிட்டே இருக்கும். இதெல்லாம் பொறுத்து வீடியோ வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்குள்ளே போதும் நேரம். திஸ் இஸ் ஆர்டிஸ்ட் லைஃப், விலாகர்ஸ் லைஃப். ஆமாம், நான் விலாகரா, நான் ஆர்டிஸ்டா? அதை நான் சொல்லக்கூடாது, நீங்கள் தான் சொல்லணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன், பண்ண மாட்டீங்களா? சரி உங்கள் இஷ்டம், அட்லீஸ்ட் கமெண்ட் அது பண்ணுங்கள், அது போதும் எனக்கு.